மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நல்ல சத்தான சிறுதானிய தோசை எப்படி செய்யறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். கவுனி அரிசி கூட கம்பு, நாட்டுச்சோளம், சாம அரிசி இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு தோசை. கவுனி அரிசி 100 கிராம், சாம அரிசி 100 கிராம், வெள்ளை நாட்டுச்சோளம் 100 கிராம், கம்பு 100 கிராம், இது கூட 100 கிராம் கருப்பு உளுந்து, 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மூணு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அரைக்கும் போதே உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நான் கிரைண்டர் அரைக்கும் போது கிரைண்டர் கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தோசை ஊற்றுற பதத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் சூடானோடனே இப்போ தோசையை ஊற்றிடலாம். தோசையை சுற்றி இப்போ நல்லெண்ணெயை சேர்த்துருக்குறேன். கம்பு, வெள்ளைச்சோளம், சாமை இந்த 3ம் சிறுதானிய வகையை சேர்ந்தது. ஒரு பக்கம் வந்துட்டு அதனால் இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இந்த சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீனும் அதிகமாக இருக்குது. தோசை 2 பக்கமும் நல்லா வந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம். கம்பில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமாகவே இருக்குது, புரோட்டீனும் அதிகமாக இருக்குது. நல்ல காரமாக சட்னி அரைச்சிட்டு இந்த தோசையை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு நல்லா மேட்ச் ஆச்சுது. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த தோசையில் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த தோசை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.